திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். இன்றைக்கி நம்ம எந்த அனிமி பற்றி பார்க்க போகிறோம்னா டெத் பெரேட் அப்படிங்கிற அனிமி பற்றி அதோட ஸ்டோரியும் அதோட ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். இதோட ஜென்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி, சைக்காலஜி, த்ரில்லர். டைரக்ட் பை யுரிஷியோவா. இந்த அனிமி எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் வேர்ல்ட்ஸில் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம அதை எப்படி இருந்தாலும் இறந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகி போகத்தான் போகிறோம். இப்போ நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம சோல்ஸ்லாம் எங்கே போகுது, அந்த சோல்ஸோட நிலைமை என்ன, அது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் இந்த அனிமேல் பார்க்குறோம். இந்த சோல்ஸ்லாம் நம்ம இறந்ததுக்கப்புறம் குயின் டெசீம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. அங்கே வந்து டெசீம்னு ஒரு பார்டெண்டர் இருக்கார். அந்த பார்டெண்டர் வந்து சோல்ஸை ஜட்ஜ் பண்ணுறதா ஒரு வேலை. அதாவது அங்கே இறந்து போனவங்களுக்கு அவங்க இறந்ததே தெரியாது. அங்கே நார்மலாக யாரோ அவங்களை கிட்னாப் பண்ண மாதிரியோ இல்லை கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற நினைவு மட்டும்தான் இருக்கும். ப்ரீவியஸாக அவங்க என்ன பண்ணிருந்தாங்க எதுவுமே ஞாபகம் இருக்காது. இப்போ நம்ம டெசீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஆர்பிட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்பிட்டரோட வேலை என்னென்னா சோல்ஸை ஜட்ஜ் பண்ணுறது. இது மாதிரி நிறைய ஆர்பிட்டர்ஸ் இருப்பாங்க. அதில் நம்ம டெசீம் பற்றி தான் இங்கே மோஸ்ட்லி சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து கேம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கேமில் ஹியூமனோட ட்ரூ நேச்சர் எப்படி வெளியே வருது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதாவது கேமில் வந்து சொல்லிடுவாங்க, நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஒரு கேம் விளையாடுவீங்க, அது விளையாடுறத வச்சு தான் உங்கள் லைஃப் டிசைட் ஆகும் அப்படின்ட்டுருவாங்க. அவங்க அந்த போர்டு இருக்கும், அந்த போர்டில் வந்து ஏதோ ஒரு கேம் சூஸ் ஆகும். அந்த சூஸ் ஆன கேம்ஸை அவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க. ப்ளே பண்ணும்போது நம்ம ஆர்பிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது அந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் எதுக்காக க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, நம்ம இறந்ததுக்கப்புறம் அப்போ யாருமே ஞாபகம் இருக்காது. நம்மளோட உண்மை சோல் நேச்சர், அதாவது நம்மளோட ட்ரூ ஹேபிட்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷனில் தான் வெளியே வரும். அதாவது டெத் சுச்சுவேஷனுங்கிற கேம் வந்து லைஃப்பை டிசைட் பண்ணுது, நீங்கள் விளையாண்டு ஜெயிக்கிறீங்களை பொறுத்து தான் அப்படிங்கிற மாதிரி. என்ன ஆகும்னுலாம் சொல்ல மாட்டாங்க, ஜெயிச்சா என்ன ஆகும் தோத்தா என்ன ஆகும்னு சொல்ல மாட்டாங்க. ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, இது வந்து உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணணும். ஸோ வந்து கேம் விளையாட நினைப்பாங்க, நம்ம ஒரு வேளை தோத்துட்டா நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அவங்க வந்து இல்லீகலாக ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு வேளை விளையாடுற பிளேயர்ஸ் அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, சம்திங் ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிக்க ட்ரை பண்ணுறது, அது மாதிரி விடுவாங்க. அதுவும் உள்ள வந்து நம்ம ட்ரூ நேச்சர் வெளியே வரும். ட்ரூ நேச்சர் அப்படி வெளியே வரும்போது நம்ம ஆர்பிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது ரெண்டு இடம், அதாவது நல்ல சோல்ஸ் எல்லாமே ரீஇன்கார்னேட் ஆகும், அதாவது திருப்பி மறுபடியும் உலகத்துக்கு பிறந்து வர மாதிரியும். சப்போஸ் இந்த கொஞ்சம் நல்லா இல்லாமல் சோல்ஸ், அதாவது தப்பு பண்ணி டார்க்னஸ் அதிகமாக உள்ள சோல்ஸ் அந்த கேமில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அந்த கண்டுபிடிக்கப்பட்ட சோல்ஸை வந்து வாய்ட் கணிச்சு அதனோட லைஃப்பை முடிச்சிருவாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்னு என்னென்னு நான் சொல்லுவேன்னா, அதாவது நம்ம ஹியூமன் நேச்சர் எப்படி இருக்குது, நம்ம சைக்காலஜிக்கலாக இது போகிற காரணம் என்னென்னா, நம்ம ஒரிஜினலாக ஹியூமனிட்டியோட லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வந்து காட்டியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இதில் வந்து சோல்ஸை ஜட்ஜ் பண்ணும்போது ஃபேர்னஸாக இருக்கணும், கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப மெயின் பண்ணியிருக்காங்க. அதுக்காகத்தான் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வெளிக்கொண்டு வர மாதிரி ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட் மியூசிக், விஷுவலைசேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. டாக் தீம் எல்லாமே இருக்குது. அனிமி லவர்ஸ் வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு அனிமின்னு சொல்லலாம்.